ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு மார்க்கெட்டு. அதுவும் இல்லாமல் அதுக்கான ரீசன் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ மோரரட்டு அமெரிக்காவிலேருந்து வந்த சில நியூஸஸ் வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசெஷன் வரும் அப்படிங்கிற ஃபியர் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா, அந்த வேலைவாய்ப்பு டேட்டா வந்ததுக்கப்புறம் அந்த ரிசெஷன் வரும் அப்படிங்கிற ஃபியர் வந்து ஸ்டாப் ஆகி நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,541 பாயிண்ட்ஸில் இருக்குது. 397 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ஏற்றிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 80,436 பாயிண்ட்ஸு, 1,330 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 789 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 50,516 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி ஐடி 1,147 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 40,878 பாயிண்ட்ஸாக இருக்குது. மோரராட் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு 2,606 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 2,606 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 766 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மோரராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஐடி கம்பெனிஸ் பற்றி நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி ஐடி கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 1,100 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் தான் இருந்திருக்கு. இதில் இன்றைக்கி விப்ரோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஆஃப்டர் லாங் டே வந்து விப்ரோ வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி மட்டுமே 4% ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐடி கம்பெனிஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா விப்ரோ சொல்லலாம். 516 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கன்சிடர் பண்ணதில்லை, ஏன்னா ஐடி கம்பெனிஸ்லேயே அதிக அளவில் ஸ்டேக் வச்சிருக்கேன்னா இந்த விப்ரோவில் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அடுத்து அதுக்குப்படியாட்டு இன்ஃபோசிஸ் ஒரு 1.5% ஏற்றிருக்காங்க. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5%, அதே மாதிரி ஹெச்சிஎல்லும் 2.5% ஏற்றிருந்தாங்க. ஐடி கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் படி பார்த்தீங்கன்னா டாப் 5 ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூ பர் எம்ப்ளாயி க்ரோத் வந்து 5.6% தான் இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியல் 24ன்னு சொல்கிறாங்க. இதில் இன்ஃபோசிஸோட அந்த ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் $10 பில்லியன் ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்பிஇ க்ரோத் வந்து $10 பில்லியன் ப்ளஸ் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. அந்த 6 இயர் ஆக்ரிகேட் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் ஆர்பி வந்து 13.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐடி கம்பெனிஸோட சேலரி ஹைக் வந்து கேஷ்பேக்கோட குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. 2023 ஐடி செக்டார் வந்து இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு 8.5% to 9.1% அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸில் வந்து எம்ப்ளாயிஸ் ஃப்ரெஷர் ஆட்டு வந்து ஹையர் பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 23 அடுத்து 24 இந்த காலகட்டத்திலலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு காக்னிசன்ட் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களோட அந்த ஃப்ரெஷர் ஹையரிங் பண்ணும்போது அந்த சேலரி பேக்கேஜ் பெர் ஆனம் சேலரி பேக்கேஜ் வந்து ரொம்பவே குறைவாக இருந்ததுனால அது வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல்லாம் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் காக்னிசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயிஸுக்கு வந்து லெஸ் தேன் 1% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க, ஆனுவல் சேலரி ஹைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு ஐடி கம்பெனிஸில் ப்ரெஷர் இன்னும் கண்டினியூ ஆகுன்னு தான் தெரியுது. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டாப் 5 ஐடி கம்பெனிஸ்லேயே இருக்குன்னா மேபி அடுத்தது வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் எப்படின்னு தெரில. ஸோ இதனால இப்போதைக்கு ஐடி கம்பெனிஸில் உள்ள என்ட்ரி கொடுக்காதீங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 500 ரூபா தாண்டி இருக்குது. 504 ரூபா வரைக்கும் போனது. அப்புறம் க்ளோசிங் 502 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2% மேலே ஏற்றிருந்தாங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி, என்பிசிசி, நெக்ஸ்ட்டு வந்து லாசன் அண்ட் டியூபோ, எம்ஆர்எஃப் இந்த ஷேரில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜூலை குவார்ட்டரில். அதே ஹட்கோ, என்ஹெச்பிசி, ரெயில்டெல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்களோட ஹையஸ்ட் பிக்கே ஐடிசியில் தான் இருக்குது. 3,673 கோடி ஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்டோட 4th லார்ஜஸ்ட் ஹோல்டிங் சொல்கிறாங்க. நியர்லி 4.65% வந்து பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஐடிசியில். ஹட்கோவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோல்டிங்ஸ் 1,305 கோடியாக இருந்துன்னு சொல்கிறாங்க. 1.6% அதர் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணாங்களா இல்லை வந்து எவ்வளோ எக்ஸிட் பண்ணான்னு தெரில. பட் ஹட்கோவில் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எல்ஐசி, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதில் தான் இவங்க வந்து அதிகப்படியான ஸ்டேக் வச்சுருக்காங்க. இதில் ரிலையன்ஸ்லாம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் 10.1% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. எல்ஐசியில் 5% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 4.8% ஹோல்ட் பண்ணுறாங்க. மோரராட் இது வந்து குவான் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட். இது வந்து ஐடிசி நம்ம கன்சிடர் பண்ணி 500 ரூபா தாண்டி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஐடிசியில் எங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானட்டு இப்போதைக்கு ஐடிசியில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓலா வந்து ஷார்ட் டேர்முக்கு பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ மோராட் நான் என்ன சொன்னேன்னா ஷார்ட் டேர்மில் வந்து கன்சிடர் பண்ணலாம், பட் அதுவே ரிஸ்க் தான். ஆனால் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா மாட்டிப்பீங்க ஓலாவில். ஸோ ஐபிஓவில் கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டே ஒரு 15% வந்து ஏறி இருந்து
அதுக்கப்புறம் பார்க்கல இன்றைக்கி ஒரு 20% ஏறிந்து. ஸோ ஐபிஓக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 40% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஓலாவில். அதான் சொல்கிறது, அது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி பக்கமே நான் போக மாட்டேன். ஒரு கம்பெனியில் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சாலே அதில் தலை விடுறது ரொம்பவே ரிஸ்க்கு. மோர் ஓவராட்டு ஓலாவில் ஐபிஓவில் கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. பட் இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் கன்சிடர் பண்ணணும்னா அது வந்து உங்களோட ஓன் டிசிஷன் தான். மேபி அது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிஸாக இருக்கிறதுனால ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஓன் ரிசர்ச் அண்ட் அனலிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து ஓலாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸு கமெண்டில் கேட்டிருக்கீங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸைட் பேட்டரிஸ் அது வந்து ஒரு 30,000 லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரட் அவங்க எந்த ரேஞ்சில் அந்த ப்ரோ வந்து கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு தெரில எனக்கு. ஸோ நான் ரீசெண்டாகட்டே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அமர் ராஜாஸுமே சரி, அதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுமே சரி, ரெண்டுமே இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேல்யூவேஷன் படி இல்லை. வேல்யூவேஷன் படி பார்க்கும்போது இப்போதைக்கு அந்த ஷேரில் கன்சிடர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலையுமே மோஸ்ட்லி இந்த 2 செக்டார் பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். பட் அவர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரர் எடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 1% பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 495 ரூபாவில் இருக்குது. அதோட 52 வீக் லோ 241, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 626. மோரர்ட்டு அதோட ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் 48 இருக்குது. அதே மாதிரி அமர்ராஜாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 52 வீக் ஹை வந்து 1775, லோ வந்து 599, ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் 29 இருக்குது. அதோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 1567 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஷேர்லையுமே வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஆனால் வந்து பெரிய அளவில் லாஸ் ஆகிருக்கு. நான் சேல் பண்ணவா ஹோல்ட் பண்ணவான்னு கேட்டிருக்காங்க. மோராட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். இது வந்து பெரிய அளவில் ஒன்றும் டவுன் ட்ரெண்ட் போகாது. ஏன்னா ஃபண்டமெண்டலி வந்து நல்ல ஸ்டாக் தான். பட் வேல்யூஷன் படி போலதையும் என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் தான். கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டு அந்த ரேஞ்சிலேருந்து ஷேர் இறங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். இது வந்து எக்ஸைட் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட டவுட் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் ஒருத்துள்ள ஸ்டாக் தான் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ். பட் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் வந்து இன்னைக்கு 6793 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் ஒரு 6500 கீழே, அட்லீஸ்ட் ஒரு 6500 கீழே வந்துச்சுன்னா இந்த ஷேர் நான் கன்சிடர் பண்ண டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வரதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா 1% கீழே விழுந்தாலே 50 ரூபா 70 ரூபா குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் அந்த ஸ்டாக்கில் வந்து ஸோ ஒரு 2 to 3% கீழே விழுந்தவரை அந்த ஸ்டாக் வந்து அந்த ரேஞ்ச் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஷேர் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4% கீழே விழுந்தாலே அந்த ஸ்டாக் வந்து அந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ மோர் ஆராட்டு இது டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அட்லீஸ்ட் ஒரு 6500 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் ஐஓசி அதை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நினைக்கிறேன். அது வந்து இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இல்லை. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போதைக்கு அதில் வேல்யூஷன் படி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதி குரூப்லேருந்து வந்து அப்டேட். இவங்க $1.8 பில்லியன் பார்த்தீங்கன்னா பார்க்லேஸ் அவங்கள்ட்ட வந்து டெப்ட் வழியாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்டாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி இவங்க வந்து பிரிட்டிஷ் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் பிடி அப்படிங்கிற இதில் வந்து 24.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க. அதாவது August 13 இந்த ஆர்டிகல் வந்து இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். வேல்யூஷன் £3.2 பில்லியன், $4 பில்லியன். பிரிட்டிஷில் உள்ள டெலிகாம் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிற பேட்ரிக் தர்ஹி அல்டிஸ் குரூப் அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பார்க்லேஸ் பேங்க்லேருந்து டெப்ட் மூலமாக ரைஸ் பண்ணுற $1.8 பில்லியன் வச்சு இவங்க 9.9% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணலாம் அந்த பிடி குரூப்பில். ரிமைனிங் 14.51% ஆஃப் ஸ்டேக்கை வந்து அவங்க அடுத்தது கிளியரன்ஸுக்கு அப்புறம் ரெகுலேட்டரி கிளியரன்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதி குரூப்பை வந்து அக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்யூசியேஷன் இந்த பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஜியில் 9.9% ஆஃப் த ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணுறது பாரதி குரூப்போட பாரதி டெலிவெஞ்சர்ஸ் யூகே லிமிடெட் அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி அது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அக்யூசியேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஆர் இது வந்து பாரதி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ காம்பேக்ட் எஸ்யூவி வென்யூ அந்த செக்மெண்ட்டில் ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் நீ பார்த்தீங்கன்னா 1.2 liters ஆஃப் கப்பா பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும் இந்த மாதிரிப்பட்ட சில வேரியன்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 9,35,800 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூ S+ வேரியண்ட்டு எலக்ட்ரிக் சன்ரூஃப்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அவங்களோட ஃபஸ்ட்டு மாடலை வந்து 2019 எஸ்யூவி வென்யூவில் ஃபஸ்ட்டு மாடல் 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நியூ வேரியண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. மோர் ஆர் இது பார்த்தீங்கன்னா
ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ப்ரைஸ் வந்து 9,35,800 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்எம்டிசி ஸ்டீல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டன் ஆஃப் லிக்விட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்எம்டிசி ஸ்டீல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசி ஸ்டீல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அவங்களோட லிக்விட் ஸ்டீல் அவுட்புட் வந்து 1 மில்லியன் டன்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எம்டிசியோட சீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி முன்னாடி எப்படி இருந்தால் சென்ட்ரு தான் அந்த டேக்ஸ் எல்லாமே இந்த மைனிங் கம்பெனிஸ்கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது சென்ட்ரலுக்கு தான் பவர் இருந்துச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டை தான் ஸ்குவாஷ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்எம்டிசி 4 மைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் 2 கர்நாடகா 2 சத்தீஸ்கர். ஸோ இவங்க கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு 2000 கோடி கொடுக்கணுன்ட்டும் சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டுக்கு 144 கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அந்த டேக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து பில் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்ம கவனிக்க வேண்டியது இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கிறது நிப்பான் ஸ்டீல் இந்தியா, நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவரு, அடுத்து கல்யாணி ஸ்டீல் லிமிடெட். இவங்கெல்லாம் இவங்களோட கஸ்டமராக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிகவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து என்எம்டிசி கொடுத்த அப்டேட்டு. பட் அவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு எங்களை பாதிக்காது. அந்த ராயல்ட்டி ஃபீ மைன்ஸுக்கான டேக்ஸ் வந்து அது எங்களை பாதிக்காது. நாங்கள் வந்து அதை கஸ்டமர் மூலமாட்ட அதை பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசியோட சீஃப் கொடுத்த அப்டேட். என்எம்டிசியோட ஷேர் ப்ரைஸ் 217 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு என்எம்டிசியில் வாய்ப்புகள் இல்லை. நம்ம வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கீழே வந்துச்சுன்னா என்எம்டிசியில் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நான் அதுக்காண்டி தான் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டாண்டர்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நைஜீரியன் பேங்காக இருக்கிற ஸ்டாம்பிக் ஐபிடிசி ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 67.55% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் பேங்க் குரூப் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்என்டி ஃபினான்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இவங்க எப்படி இருந்தாங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ் லிமிடெட், என்பிஎஃப்சி கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அதாவது நாட் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, சிஎஸ்சி அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து என்பிஎஃப்சி ஐசிசிஆட்டு மாதிரி இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு ஆர்பிஐட்டு கிடச்சிருக்கு. இது வந்து எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. அதுலேருந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ரீசெண்டாட்டி இவங்க வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி நான் வந்து எல்என்டி ஏதோ ஒன்று 2 கம்பெனிஸ் வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இவங்க ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்லையுமே ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 29% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ இவங்க ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க. என்பிஎஃப்சி சிஐசியிலேருந்து என்பிஎஃப்சி ஐசிசி அந்த ரேஞ்சில் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. மோராட் இது வந்து எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் இன்னைக்கு 9% கிட்ட அந்த ஸ்டாக் மேலே போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து 8.89% அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2778 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் போனஸ் இஷ்யூ, அதை பேஸ் பண்ணி தான் ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது August 24 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அந்த ஸ்டாக் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். ஸோ மோராட் இது பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் அப்டேட். யாரெல்லாம் இதில் ஸ்டேக் வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து அந்த ரெக்கார்ட் டேட் முன்னாடி வாங்கியிருக்கணும். August 24 முன்னாடி இந்த ஷேர் வச்சிங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். மோராட் இது வந்து சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஒரு நியூ சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் சர்வீஸ் லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ சப்சிடரி வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அலைட் சர்வீசஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சப்சிடரி. இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakhன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 ஈக்விட்டி ஷேர். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஒரு சப்சிடரியை வந்து அவங்களுக்கு கீழே வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.